வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். பாதுகாப்பு துறையை மேம்படுத்த 7 பெருநிறுவனங்கள் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி. டெல்லி, ராஜஸ்தான், ஹரியானா, ஒடிசா மாநிலங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். பட்டாசுகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி கோரிக்கை. நீலகிரியில் 21 நாட்களாக போக்கு காட்டி வந்த T-23 புலி சிக்கியது. மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்தனர். தூத்துக்குடியில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி சுட்டுக் கொலை. காவல்துறையினரை தாக்கியதால் நடவடிக்கை என தகவல். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்யும் 7 பெரு நிறுவனங்களை பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார். நாட்டில் ராணுவ தளவாடங்கள் தயாரிப்பில் தற்சார்பை மேம்படுத்தும் நோக்கில் ஆயுத தொழிற்சாலை வாரியத்தை 7 பெரு நிறுவனங்களாக மாற்ற கடந்த 2019ஆம் ஆண்டு மத்திய அரசு முடிவு செய்தது. இதற்கென மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அதிகாரம் பெற்ற அமைச்சர் குழு ஏற்படுத்தப்பட்டது. இக்குழு வாரியத்தின் மொத்த பணியையும் கண்காணித்து ஊழியர்கள் பணிமாற்றத்தால் ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் பாதிக்காதவாறு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை வழங்கியது. ஏனெனில் ஆயுத தொழிற்சாலை வாரியத்தின் கீழ் 41 ஆலைகளில் சுமார் 70,000 பேர் பணியாற்றி வந்தனர். தற்போது அந்த வாரியமானது கலைக்கப்பட்டு முனிஷன்ஸ் இந்தியா லிமிடெட் உள்ளிட்ட 7 நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டன. கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்க இந்த நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விஜயதசமியை முன்னிட்டு டெல்லியில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக கலந்து கொண்ட பிரதமர் மோடி 7 நிறுவனங்களையும் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். அப்போது உரையாற்றிய பிரதமர் மோடி இந்த 7 நிறுவனங்களும் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்பு பணிகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். மேலும் ஆராய்ச்சியாளர்களுக்கு வாய்ப்பளித்து எதிர்கால தொழில்நுட்ப பயன்பாட்டில் முன்னோக்கி செல்ல வேண்டும் எனவும் கூறினார். அது மட்டுமல்லாது இந்த நிறுவனங்களுடன் சிறிய நிறுவனங்களும் இணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பட்டாசுகளை அனுமதிக்க கோரி டெல்லி, ராஜஸ்தான், ஹரியானா, ஒடிசா ஆகிய 4 மாநில முதல்வர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். காற்று மாசுபாடு காரணமாக டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் கடந்த சில ஆண்டுகளாக பட்டாசு வெடிக்க, விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தடையை மறுபரிசீலனை செய்ய கோரி டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான், ஒடிசா ஆகிய 4 மாநில முதல்வர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் கொரோனா நோய் தொற்று காரணமாக நாடு முழுவதும் சிறு குறு தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பட்டாசுக்கு தடை விதிப்பது அவர்களின் வாழ்வாதாரத்தை மேலும் நலிவடைய செய்யும் என்றும் தமிழகத்தில் மட்டும் பட்டாசு தயாரிக்கும் தொழிலை நம்பி 8 லட்சம் பேர் உள்ளதால் இதனை கருத்தில் கொண்டு பட்டாசுக்கான தடையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பட்டாசு விற்பனைக்கு மொத்தமாக தடை விதிப்பது மற்ற மாநிலங்களையும் இதுபோன்ற முடிவை எடுக்க நிர்பந்திக்கும் என்று குறிப்பிட்டுள்ள அவர், இதனால் ஒட்டுமொத்த பட்டாசு தொழிலும் முடக்கப்பட்டு பல லட்சம் தொழிலாளர்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடும் என தெரிவித்துள்ளார். மேலும் காற்று மாசு காரணமாக தங்கள் மாநிலங்களில் பட்டாசு விற்பனை மற்றும் வெடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதை புரிந்து கொள்வதாகவும், இருப்பினும் உச்சநீதிமன்றம் மற்றும் பசுமை தீர்ப்பாயத்தின் வழிகாட்டுதலின்படி தயாரிக்கப்பட்ட பசுமை பட்டாசுகளுக்கு அனுமதி வழங்குமாறு மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரியில் 21 நாட்களாக போக்கு காட்டி வந்த T-23 புலிக்கு மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்தனர். கடந்த 20 நாட்களாக ஒட்டுமொத்த வனத்துறையினருக்கும் சிக்காமல் போக்கு காட்டி வந்த T-23 புலிக்கு முதுமலை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட தெப்பக்காடு பகுதியில் வைத்து மயக்க ஊசி செலுத்தப்பட்டதாக வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. 2 மயக்க ஊசி செலுத்தப்பட்டும் T-23 புலி வனத்துறையிடம் இருந்து தப்பியுள்ளது. இதனையடுத்து இரவு முழுவதும் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட வனத்துறையினர் இதுவரை புலி சிக்காததால் மீண்டும் மசனகுடி சிங்காரா வனப்பகுதியில் புலியை தேடினர். இந்நிலையில் முதுமலை செல்லக்கூடிய வனசோதனை சாவடி அருகே வந்த புலி சர்வசாதாரணமாக சாலையை கடந்து சென்றுள்ளது. இதை சற்றும் எதிர்பார்க்காத வனத்துறையினர் புலியை பிடிக்க விரைந்தனர். இந்த நிலையில் 21 நாட்களாக போக்கு காட்டி வந்த T-23 புலியை 2 முறை மயக்க ஊசி செலுத்தி உயிருடன் பிடித்துள்ளனர். எல்லாத்துக்கும் நன்றி. எல்லாத்துக்கும் நன்றி. ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, பாடுபட்டீங்க. ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீலகிரி ஸ்டேட்டில் இதுக்கு முன்னால் வந்து 3 புதிய பிடிச்சிருக்கீங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் வந்து உயிரோடு பிடிக்கிறது. அதனால் எல்லாத்துக்கும் அது கொச்சிட்டாங்க.
ட்ரீட்மெண்ட் போட்டுப்பாங்க, ரெஸ்டோர் பண்ணிட்டோம், ஸ்டெபிலைட் ஆகிட்டு உடல் ஸ்டெபிலைட் ஆகிட்டு அப்போ நம்ம ஏற்பாடு பண்ணிப்போம் பேசிட்டோம். தூத்துக்குடியில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய துரைமுருகன் என்பவர் காவல்துறையினருடன் நடந்த மோதலில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் தொடர்புடைய துரைமுருகன் என்பவரை கைது செய்ய தனிப்படை காவலர்கள் சென்றபோது இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. கைது செய்ய வந்த காவல்துறையினரை துரைமுருகன் அரிவாளால் வெட்ட முற்பட்டதாக தெரிவித்த காவல்துறையினர் தற்காப்பு காரணமாக அவரை சுட்டுக் கொன்றனர். முள்ளக்காடு பகுதியில் நடைபெற்ற இந்த துப்பாக்கிச் சூட்டில் துரைமுருகன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். துரைமுருகன் மீது 7 கொலை வழக்குகள் உட்பட 18 வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஸ்ரீபெரும்புதூர் அருகே வடமாநில துப்பாக்கி கொள்ளையர்களை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்த அதிரடிப்படை காவலர்கள் கொள்ளையர்களில் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை, திருச்சி, சேலம் மாவட்டங்களில் 5 பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் திருவள்ளூர், கடலூர், தஞ்சை, தூத்துக்குடி, கோவை, கரூர், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் 12 பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி பொன்னேரி, திருநின்றவூர், திட்டக்குடி, வடலூர், அதிராம்பட்டினம், திருச்செந்தூர், கருமத்தம்பட்டி, காரமடை, கூடலூர், மதுக்கரை, பள்ளப்பட்டி, திருமுருகன்பூண்டி பேரூராட்சிகளை நகராட்சியாக முடிவு செய்துள்ளதாக தகவல் கூறப்படுகிறது. இதேபோன்று சிவகங்கை, திருச்சி, சேலம் மாவட்டங்களில் 5 பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. மானாமதுரை, முசிறி, லால்குடி, இடங்கணசாலை மற்றும் தாரமங்கலத்தை நகராட்சிகளாக தரம் உயர்த்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. உத்தேச நகராட்சிகளின் வார்டு எல்லைகளை வரையறை செய்து சாதாரண தேர்தல் நடத்தப்படும். கும்பகோணம் சிறப்பு நிலை நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தி அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. புதிய மாநகராட்சிக்கான வார்டு எல்லை வரையறை செய்யப்பட்டு சாதாரண தேர்தல் நடத்தப்படும் என அறிவித்துள்ளது. உள்ளாட்சி தேர்தலில் அராஜகத்தையும் பணத்தையும் வைத்து முறைகேடு செய்து திமுக வெற்றி பெற்றதாக அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் அதிமுக பொன்விழா ஆண்டு கொண்டாடுவது குறித்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் ஜனநாயக முறைப்படி உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றதாகவும், ஆனால் நடந்து முடிந்த தேர்தலில் பணம் கொடுத்து பெருமளவு முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் இதுபோன்ற முறைகேடு மூலம் வெற்றி பெற்றவர்கள் மக்களுக்கு எப்படி சேவை செய்வார்கள் என்றும் வினவினார். கழக பொறுப்பாளர் அனைவருக்கும், வருகின்றிருக்கின்ற கழக நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும், மகளிர் சேர்ந்த சகோதரிகளுக்கும், உள்ளாட்சி பிரதிகளுக்கும், கூட்டுறவு சங்க நிர்வாகிகளுக்கும், பத்திரிகையாளருக்கும், ஊடகங்களுக்கும் என் முதற்க நடிகர்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய சகோதரர் புகழேந்தி அவர்கள் அவர் ஏற்காடு பகுதியிலே ஒரு ஹோட்டல் லீஸுக்கு எடுத்து திறப்பலாக்கு நாங்கள் வந்து கலந்து கொண்டு திறந்து வைக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். இந்த அழைப்பை ஏற்றி நான் இங்கே கிட்டத்தட்ட 4 வருடம் 2 மாத காலம் முதலமைச்சராக இருந்து பணியாற்றினேன். இன்றைக்கு அந்த வாய்ப்பு நம்முடைய மாவட்டத்துக்கு தான் கிடைத்தது. அதன் மூலம்தான் இந்த ஏற்காடு சட்டமன்ற தொகுதியிலே பல்வேறு பணிகளை செய்தோம். ஏற்காடு பகுதிக்கு மட்டுமல்ல, கீழே இருக்கின்ற வாழப்பாடி ஒன்றையும், அயோத்திப்பட்ட ஒன்றையும், எல்லா பகுதிக்குமே நாம் அம்மாவுடைய அரசு பல்வேறு திட்டங்களை இந்த தொகுதிக்கு நிறைவேற்றப்பட்ட காரணத்தினால் மக்களுடைய மாபெரும் சக்தியின் மூலமாக 900 வாக்கு வித்தியாசத்திலே சித்ரா அவர்களை வெற்றி பெற செய்திருக்கிறீர்கள். அதற்கு மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக நன்றியை மேற்கொள்ள. எனவே நாம் வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அதிமுக கோட்டை என்பதை நாம் எதிர்த்து சேலம் மாவட்டத்திலே 11 சட்டமன்ற தொகுதியிலே 10 கூட்டம் நடத்தக்கூடாது என்று இன்றைக்கு அரசு அறிவித்திருக்கின்ற காரணத்தினாலே சட்டமன்ற உறுப்பினர்களும் நானும் எந்த பகுதிக்கும் சென்று வாக்காளருக்கு நன்றி சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்தாலும் சபை ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் வந்திருக்கிறீங்க. உங்களுடையெல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. மரியாதைக்குரிய சகோதரி இளம்பரம் சொல்லியதை போல நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய சொந்த வேலைகள்லாம் விட்டு தலைமை கழகம் அறிவித்தவாறு நம்முடைய சகோதரி சித்ரா அவர்களுக்கு இரவு பகல் வாராமல் வாக்கு பல்வேறு அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்திலே பார்க்கின்ற பொழுது ஏழை நூற்றி என்று அழைக்கப்படுவது ஏற்காது. அரியலூர் அருகே அரசுக்கு சொந்தமான 40 ஏக்கர் நிலங்களை ஆக்கிரமிப்பில் இருந்து வருவாய்த்துறையினர் மீட்டனர்.
அரியலூர் மாவட்டம் கரைவெட்டி கிராமத்தில் சுமார் 1100 ஏக்கர் பரப்பளவில் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ளது. இந்த பறவைகள் சரணாலயம் முக்கிய சுற்றுலா தலமாக இருந்து வரும் நிலையில் கரைவெட்டி ஏரி பகுதியில் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அரசுக்கு சொந்தமான நிலங்களை சிலர் சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு செய்திருப்பதாக மாவட்ட ஆட்சியருக்கு புகார் வந்துள்ளது. இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி உத்தரவின் பேரில் கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் ஏரியில் ஆக்கிரமிப்பு பகுதிகளை வருவாய்த்துறையினர் அளவீடு செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த சுமார் 40 ஏக்கர் நிலங்கள் மீட்கப்பட்டன. மேலும் மீட்கப்பட்ட நிலங்களில் விவசாயம் நடைபெற்று வரும் நிலையில் பயிர் அறுவடை முடிந்தவுடன் நிலத்தை ஒப்படைக்க வேண்டும் என வருவாய்த்துறையினர் உத்தரவிட்டனர். திருமானூர் டெல்டா பகுதியாக வருகிறது. இந்த டெல்டா பகுதியிலே 27 நீர்நிலைகள் பொதுப்பணித்துறைக்கு சம்பந்தப்பட்ட பெரிய நீர்நிலைகள் இருக்கிறது. அந்த நீர்நிலைகளிலே நேரடியாக 25,000 ஏக்கரும் மறைமுகமாக 25,000 ஏக்கரும் பாசனப்பரப்பு பெறக்கூடிய ஏரியாக இருக்கக்கூடியது கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் ஏரி. இந்த ஏரி 1958 காமராஜர் காலத்திலே வெட்டப்பட்ட ஏரி. அதற்கு பிறகு தூர்வாரும் பணியையோ இல்லை அந்த கரைகளை அமைக்கும் பணிகளையோ எதையுமே செய்யவில்லை. எனவே நாங்கள் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை விவசாயிகளை திரட்டி பண்ணியிருந்தோம். அதனுடைய விளைவாக தற்போது அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி அவர்கள் இந்த ஏரியிலே தெற்குப்புறம் வடக்குப்புறம் மேற்குப்புறம் எல்லா பகுதியிலுமே சுமார் 1100 ஏக்கர் பரப்பளவு உள்ள அந்த ஏரியிலே கரைகளை அமைக்க வேண்டும், ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று கூறியிருந்தோம். அதன் அடிப்படையிலே ஒரு முக்கால்வாசி பணி செய்திருந்தாங்க. இப்போது அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஆக்கிரமிப்பாளர்களுடைய எதிர்ப்பு வரவும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. அது நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சியருடைய உத்தரவின் பேரிலே முழுமையாக ஏறத்தாழ 40 ஏக்கர் ஆக்கிரமிப்பாளரிடம் அகற்றப்பட்டிருக்கிறது. இனி வருங்காலங்களிலே இந்த ஆக்கிரமிப்பு தொடராமல் இருப்பதற்காக உடனடியாக கரைகளை அமைக்கும் பணியை செய்ய வேண்டும். சென்னை காரப்பாக்கம் ஏரிக்கரையில் மனித எலும்புக்கூடு கிடப்பதாக வந்த தகவலால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் உள்ள காரப்பாக்கம் ஏரியில் மனித எலும்புக்கூடு கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கண்ணகி நகர் போலீசார் ஏரிக்கரையில் கிடந்த எலும்புக்கூடை கைப்பற்றினர். அதனைத் தொடர்ந்து எலும்புக்கூடை கைப்பற்றிய காவல்துறையினர் DNA ஆய்வுக்காக சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏரிக்கரையில் எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. திருப்போரூர் அருகே முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பிறந்த நாளையொட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சார்பில் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட படூர் ஊராட்சியில் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் அப்துல் கலாமின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் கிராம பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அப்துல் கலாம் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். திருச்சி அருகே நவராத்திரி விழாவினையொட்டி அகோரிகள் நள்ளிரவில் நடத்திய விசேஷ பூஜையில் பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர்.
திருச்சி அரியமங்கலத்தில் அமைந்துள்ள ஜெய் அகோரா காளி கோவிலை காசியில் அகோரி பயிற்சி பெற்ற அகோரி மணிகண்டன் நிர்வகித்து வருகிறார். இந்த அகோரா காளி கோவிலில் சனிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி மற்றும் விசேஷ காலங்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நவராத்திரி விழாவையொட்டி கோவிலில் நவராத்திரி பூஜைகள் நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து நவராத்திரி விழாவின் 9ஆம் நாள் பூஜையில் ஜெய் அகோரா காளி சரஸ்வதி தேவி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து நள்ளிரவில் ஜெய் அகோரா காளிக்கு பலி பூஜை செய்யப்பட்டு ஜெய் அஷ்டகால பைரவர் மற்றும் ஏனைய பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதையடுத்து நள்ளிரவில் அகோரிகள் தங்கள் உடம்பில் சாம்பலை பூசிக்கொண்டு யாக பூஜைகள் நடத்தினர். அப்போது மேளம் அடித்தபடி பலத்த ஓசையில் சங்குகள் முழங்க அகோரிகள் நடத்திய பூஜையை பக்தர்கள் ஆச்சரியத்துடன் பார்வையிட்டனர். கரூரில் பாஜகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கரூரில் இன்று முதல் கோவில் திறப்புக்கு பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்க பாஜக மாவட்ட தலைவர் சிவசாமி தலைமையில் கரூர் பேருந்து நிலைய ரவுண்டனா அருகே அக்கட்சியினர் கூடினர். அப்போது போக்குவரத்திற்கு இடையூறாக இல்லாமல் சாலையோரமாக கொண்டாடுமாறு கரூர் காவல் ஆய்வாளர் செந்தூர் பாண்டியன் தலைமையில் வந்த காவல்துறையினர் பாஜகவினரை வலியுறுத்தினர். அவர்கள் சாலையின் நடுவே சென்று இனிப்புகள் வழங்கியதால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் காவல் ஆய்வாளர் செந்தூர் பாண்டியனுக்கும் பாஜக மாவட்ட தலைவருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து அதே பகுதியில் விவசாயிகள் மீது காரை ஏற்றிக் கொண்ட வழக்கில் பிரதமர் மோடி உருவ பொம்மையை எரிக்க முற்பட்ட விவசாயிகள் ஐக்கிய அமைப்பினரை தடுத்து அதற்கு அனுமதி இல்லை என காவல் ஆய்வாளர் தெரிவித்தார். இதனால் பாஜகவினர் போராட்டக்காரர்களை கைது செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டையில் விவசாய சங்கம் கூட்டமைப்பு சார்பில் மோடி, அமித்ஷா, யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் உருவப்படங்களை எரித்து போராட்டம் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே விவசாய சங்கம் கூட்டமைப்பு சார்பில் மோடி, அமித்ஷா, யோகி ஆதித்யநாத் ஆகியோர் உருவப்படங்களை எரித்து போராட்டம் நடத்தப்பட்டது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வேளாண்மை சட்டங்களை எதிர்த்து விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் விவசாயிகள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அமைச்சர் பதவி விலக வேண்டும் என புதிய பேருந்து நிலையம் அருகில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆகியோரின் உருவப்படத்தை எரித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை ஊற்றி அணைத்து தடுத்து நிறுத்தினர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஒன்றிய அரசு, மோடி அரசு, ஒன்றிய அரசு, மோடி அரசு, கைது செய், 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 போராடிய விவசாயிகள் மீது, போராடிய விவசாயிகள் மீது, போராடிய விவசாயிகள் மீது, போராடிய விவசாயிகள் மீது காரை விட்டு ஏற்றி, காரை விட்டு ஏற்றி, காரை விட்டு ஏற்றி, காரை விட்டு ஏற்றி 5 விவசாயிகள் படுகொலை செய்த, விவசாயிகள் படுகொலை செய்த ஒன்றிய அமைச்சர் தலைமை, ஒன்றிய அமைச்சர் ஆகாஷ் மிஸ்ராவை, ஒன்றிய அமைச்சர் மிஸ்ராவை, ஒன்றிய அமைச்சர் மிஸ்ராவை கைது செய், 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 ஒன்றிய அரசு, மோடி அரசு, ஒன்றிய அரசு, மோடி அரசு, ஒன்றிய அரசு, மோடி அரசு, ஒன்றிய அரசு, மோடி அரசு வேளாண் சட்டத்துக்கு எதிராக, வேளாண் சட்டத்துக்கு எதிராக, வேளாண் சட்டத்துக்கு எதிராக, வேளாண் சட்டத்துக்கு எதிராக போராடிய விவசாயிகளை, போராடிய விவசாயிகளை, போராடிய விவசாயிகளை, போராடிய விவசாயிகளை காரை விட்டு ஏற்றி,
ஏற்றிய படுகொலை செய்த உள்துறை அமைச்சர் உள்துறை இணையமைச்சரை எடப்பாடியில் அப்துல் கலாமின் 90வது பிறந்த நாளை முன்னிட்டு சாதனை பறவைகள் அறக்கட்டளை சார்பாக மரக்கன்று மற்றும் உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையம் எதிரே ஏபிஜே அப்துல் கலாமின் 90வது பிறந்த நாளை முன்னிட்டு ஏபிஜே அப்துல் கலாமின் சாதனை பறவைகள் அறக்கட்டளை சார்பாக 500 பேருக்கு மரக்கன்று மற்றும் உணவு பொட்டலங்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. மாணவர்களின் வழிகாட்டியாக திகழ்ந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம், கனவு காணுங்கள், கனவுகளிலிருந்து சிந்தனைகள் பிறக்கும், சிந்தனைகள் செயல்களாகும் என இளைஞர்களுக்கு என்றும் வழிகாட்டியாக திகழ்ந்த அப்துல் கலாமின் பிறந்தநாள் விழாவில் எடப்பாடி சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் அழகேசன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கினார். இதில் அப்துல் கலாமின் சாதனை பறவைகள் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். மதுரையில் விஜயதசமியையொட்டி கோவில்களில் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மதுரையில் அமைந்துள்ள இம்மையிலும் நன்மை தருவார் கோவிலில் விஜயதசமியையொட்டி குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டி சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. விஜயதசமி நாளில் மழலை குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பதற்கும் பாட்டு, இசை, நடனம் ஆகிய பயிற்சிகளை கற்றுக்கொள்வதற்கு உகந்த நாளாக கருதி சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இம்மையிலும் நன்மை தருவார் கோவிலில் ஏராளமான பெற்றோர்கள் தங்களது குழந்தையின் சுட்டு விரலை பிடித்து தட்டில் உள்ள அரிசியின் மேல் தங்கள் தாய்மொழி எழுத்துக்களை எழுத வைத்தும் நாவில் தேன் வைத்து எழுத்துக்களை உச்சரிக்க செய்தும் வழிபட்டனர். ஆத்தூர் அருகே ஸ்ரீ சீரடி பத்மஸ்ரீ சாய்பாபா கோவிலில் சாய்பாபாவிற்கு நூதன சிங்கமுக சிம்மாசனம் விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள குடகு காந்தி நகரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சீரடி சாய்பாபா கோவிலில் புரட்டாசி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிங்கமுக சிம்மாசனம் சமர்ப்பிக்கும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாய்பாபாவிற்கு பால், தயிர், தேன், பழங்கள் மற்றும் நறுமணப் பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்து புதிய பட்டாடை அணிவித்து சாய்பாபாவிற்கு மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்து நூதன சிங்கமுக சிம்மாசனம் விழா நடைபெற்றது. விழாவில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாய்பாபாவை தரிசனம் செய்து சென்றனர். திருச்சி இடமலைப்பட்டி புதூர் மாநகராட்சி துவக்க பள்ளியில் தமிழில் முதல் எழுத்து ஆ எழுத வைத்து மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் இடமலைப்பட்டி புதூர் பகுதியில் உள்ள மாநகராட்சி தொடக்க பள்ளியில் விஜயதசமி தினமான இன்று குழந்தைகளை பெற்றோர்கள் பள்ளியில் சேர்த்தனர். நவம்பர் 1ஆம் தேதி 1 முதல் 8ஆம் வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் தொடங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. இதனையடுத்து பெற்றோர்கள் குழந்தைகளை சேர்க்க அழைத்து வந்தனர். அவர்களை ஆசிரியர்கள் அன்போடு வரவேற்று வித்யாரம்பம் எனும் முறையில் இறைவனை துதித்து குழந்தையின் கையை பிடித்து நெல் மணிகளால் தமிழ் மொழியின் முதல் எழுத்தான ஆ என்ற எழுத்தை எழுத வைத்து பள்ளியில் சேர்த்தனர். பின்னர் பள்ளியில் சேர்ந்த மாணவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் சீருடைகளை ஆசிரியர்கள் வழங்கினர். வணக்கம். மருதநாயகம் வட்டார கல்வி அலுவலர், மணிகண்ட ஒன்றியம், திருச்சி மாவட்டம். இன்று நாடெங்கும்
விஜயதசமி விழாவானது சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த விஜயதசமி என்பது வெற்றி விழா என்று கொண்டாடப்படும். எங்கள் பள்ளி இந்த இடமளிப்புதூர் ஊராட்சி நடுநிலைப்பள்ளி தொடக்கப்பள்ளியை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் வகுப்பிலே 151வது குழந்தை இன்றைக்கு சேர்க்கை நடைபெறுகின்றது. மொத்த மாணவர் எண்ணிக்கை 800ஐ தாண்டுகின்றோம். எனவே இது பள்ளியை பொறுத்தவரை மிகச்சிறந்த ஒரு வெற்றி விழா. அரசு பள்ளிகள் வெறும் கல்வியை மட்டும் கற்பிக்காமல் பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் அவற்றையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கின்ற ஒரு மிகப்பெரிய பணியை செய்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்று இந்த நாளிலே நிறைய பெற்றோர்கள் காத்திருந்து விஜயதசமி அன்றுதான் நான் மாணவர் சேர்க்கை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று 7 குழந்தைகள் முதல் வகுப்பிலும் 6 குழந்தைகள் மற்ற 2, 3ஆம் வகுப்புகளிலும் சேர்ந்துள்ளார்கள். பிற ஆங்கில வழி பள்ளியிலே படித்த குழந்தைகள் அங்கிருந்து 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு இங்கு வந்து சேர்ந்துள்ளார்கள். இப்பள்ளியினுடைய ஆசிரியர் மக்களுடைய ஒரு அயராத உழைப்பின் காரணமாக இப்பள்ளியானது ஒரு 200 மாணவர் எண்ணிக்கையிலிருந்து இன்று 800 மாணவர் எண்ணிக்கையாக உயர்ந்துள்ளது. இப்பள்ளியானது இன்னும் 1000 மாணவர் எண்ணிக்கை உயர வேண்டும். கண்டிப்பாக அரசு பள்ளிகளிலே கடினம் உள்ளது, ஆசிரியர் உள்ளார்கள், மாணவர்கள் இல்லை என்ற நிலையை மாற்றி இங்கு மாணவர்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே வருகின்றது. மன்னார்குடியில் ஸ்போர்ட்ஸ் நேஷன் மற்றும் மாக்ஸ் கால்பந்து அகாடமி சார்பில் தென்னிந்திய அளவில் சிறுவர்களுக்கான எழுவர் கால்பந்து போட்டி நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பின்லே மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் தென்னிந்திய அளவில் சிறுவர்களுக்கான எழுவர் கால்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. இதில் தமிழகம், கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் 110 அணியினர் போட்டியில் பங்கேற்று விளையாடினர். ஸ்போர்ட்ஸ் நேஷன் மற்றும் மாக்ஸ் கால்பந்து அகாடமி இணைந்து நடத்தும் இந்த கால்பந்தாட்ட போட்டிகள் 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதையடுத்து கால்பந்தாட்ட வீரர்கள் பேரணியை மன்னார்குடி காவல் துணை கண்காணிப்பாளர் பாலச்சந்திரன் தொடங்கி வைத்தார். இந்த பேரணி தேரடியில் இருந்து தொடங்கி பெரியார் சிலை, பந்தலடி, காந்தி சிலை, நகராட்சி வழியாக மைதானத்தை சென்றடைந்தது. அதனைத் தொடர்ந்து தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியன் ஜோதியை ஏற்றி வைத்த நிலையில் போட்டியை மாவட்ட ஊராட்சித் தலைவர் தலையாமங்கலம் பாலு தொடங்கி வைத்தார். முதல் போட்டியில் அதிராம்பட்டினம், திருச்சி அணி பங்கேற்று சிறப்பாக விளையாடியது. இந்த நிகழ்ச்சியில் மாக்ஸ் கால்பந்தாட்ட அகாடமி ஒருங்கிணைப்பாளர் மாக்ஸ், மன்னை ஹாக்கி மற்றும் கால்பந்தாட்ட கழக தலைவர் அசோகன், அமமுக நகர செயலாளர் ஆனந்த்ராஜ், ST அரசு சுங்கத்துறை ஆய்வாளர் ஸ்ரீராம் மற்றும் முருகேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாளையங்கோட்டை மகாராஜா நகர் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் விஜயதசமி வித்யாரம்பம் நிகழ்ச்சியில் ஏராளமான குழந்தைகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். நெல்லை பாளையங்கோட்டை மகாராஜா நகரில் உள்ள தனியார் பள்ளியில் 3 வயது குழந்தைகளுக்கான வித்யாரம்பம் நடைபெற்றது. கடந்த ஆண்டு கொரோனா தாக்கம் அதிகமாக இருந்ததால் பள்ளிகள் மூடப்பட்ட நிலையில் மாணவர் சேர்க்கை நடைபெறவில்லை. இந்நிலையில் தமிழக அரசு நேற்று பிறப்பித்த தளர்வில் LKG, UKG பள்ளிகளை நவம்பர் 1ஆம் தேதி முதல் திறக்கலாம் என அரசு அறிவிப்பு வெளியிட்டது. இதனையடுத்து இன்று விஜயதசமியை முன்னிட்டு குழந்தைகளை குடை வைத்து அழைத்து வந்து அரிசியில் ஆ எழுதச் சொல்லி கற்றுக் கொடுத்தனர். இதில் ஏராளமான குழந்தைகள் பெற்றோருடன் கலந்து கொண்டு ஆர்வமாக பள்ளியில் சேர்ந்தனர். நெல்லை மேலப்பாளையத்தில் பொதுமக்களுக்கு போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து துண்டு பிரசுரம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தேசிய தவ்ஹீத் கூட்டமைப்பு மாநில தலைமையின் சார்பாக இன்று முதல் நவம்பர் 14ஆம் தேதி வரை 1 மாத காலம் தமிழகத்தில் சீரழிவை ஏற்படுத்தும் கஞ்சா, அபின், குட்கா போன்ற அதிபோதையை தரும் போதைப் பொருட்கள் உபயோகம் மற்றும் விநியோகத்திற்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்த தீர்மானிக்கப்பட்டது. இதன் துவக்கமாக மேலப்பாளையம் தவ்ஹீத் பேரவை சார்பில் மேலப்பாளையம் ஜின்னா திடலில் போதை ஒழிப்பு பிரச்சாரம் நெல்லை மாவட்ட பொருளாளர் ஞானியார் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டவர்கள் பதாகைகளை ஏந்தி போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமை குறித்தும் அதனால் ஏற்படும் சமுதாய சீரழிவு குறித்தும் எடுத்துரைத்தனர். மேலும் அவர்கள் போதைப் பொருட்களை தமிழக அரசு உடனடியாக தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். பின்னர் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்கள் மற்றும் வணிகர்களுக்கு வழங்கி போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பிற நலம் நாடுவதே இஸ்லாம் என்ற அடிப்படையிலே NTF என்ற தேசிய தவ்ஹீத் கூட்டமைப்பு 1 மாத காலத்திற்கு போதை ஒழிப்பு தொடர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கின்றது. இந்த 1 மாத காலத்திலும் வெவ்வேறு விதமான வகைகளிலே பல கட்டங்களாக இந்த பிரச்சாரம் நடைபெறும். இதன் முதல் கட்டமாக இன்று வெள்ளிக்கிழமை 15ஆம் தேதி பதாகைகளை ஏந்தி கோஷங்களிட்டு இந்த போதைக்கு எதிரான இந்த முதல் பிரச்சாரத்தை ஆரம்பம் செய்கின்றோம். அதாவது மது அருந்துவதால் மனிதனின் உடல் நலம் மட்டுமல்ல உள்ளமும் கெட்டு சீரழிந்து விடுகிறது. இது தனி மனிதனை பற்றிய ஒரு பிரச்சனை அல்ல, அவன் குடும்பத்தை சார்ந்து அது குடும்பத்தை தாக்குகிறது,
பிறகு சமூகத்தை தாக்குகிறது, பிறகு நாட்டையே அழிக்கிறது. ஆகவே இவ்வாறு மதுவிலும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களிலும் புகையிலை போன்ற இந்த போதைப் பொருட்களை சிக்கி தெரிவிக்கின்ற இந்த மக்களை அந்த போதை என்ற அரக்கனிடமிருந்து இவர்களை மீட்டெடுத்து நேரான பாதையிலே ஒரு நலமான, ஒரு சுகமான, ஒரு நாகரிகமான ஒரு வாழ்க்கை முறைக்கு இந்த மக்களை அழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலையாய குறிக்கோளாக இருக்கின்றது. சென்னை காரப்பாக்கம் ஏரிக்கரையில் மனித எலும்புக்கூடு கிடப்பதாக வந்த தகவலால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் உள்ள காரப்பாக்கம் ஏரியில் மனித எலும்புக்கூடு கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கண்ணகி நகர் போலீசார் ஏரிக்கரையில் கிடந்த எலும்புக்கூடை கைப்பற்றினர். அதனைத் தொடர்ந்து எலும்புக்கூடை கைப்பற்றிய காவல்துறையினர் DNA ஆய்வுக்காக சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏரிக்கரையில் எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. இனி வருவது ஜெம் உலக நிகழ்வுகள். ஆப்கானிஸ்தானின் காந்தகார் நகரில் உள்ள மசூதி ஒன்றில் நிகழ்த்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் 32 பேர் கொல்லப்பட்டனர். ஆப்கானிஸ்தானின் காந்தகார் நகர் அருகே கடந்த வாரத்தில்தான் ஷியா பிரிவினர் வழிபடும் மற்றொரு மசூதியில் பயங்கர வெடிகுண்டு தாக்குதல் நடைபெற்றிருந்தது. அதில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர், பலர் படுகாயமடைந்திருந்தனர். இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. அரசு தரப்பிலும் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களின் விவரங்கள் முழுமையாக வெளியிடப்படவில்லை. இந்த தாக்குதல் நடைபெற்ற மசூதி ஷைட் என்ற தரப்பினர் அதிகம் தொழுக வரும் மசூதியாக உள்ளது. இத்தரப்பினர் இஸ்லாமிய மாநில குழுவினரால் பலமுறை குறிவைக்கப்பட்ட இடமாகும். கடந்த வாரம் ஆப்கானிஸ்தானின் குந்துஸ் மாகாணத்தின் மசூதியில் தொழுகை நடைபெற்ற போது அங்கு திடீரென பயங்கர சத்தத்துடன் குண்டு பிடித்தது. அதில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியது. ஆப்கானிஸ்தானில் தலிபான் ஆட்சியை பிடித்த பிறகு நிகழ்த்தப்பட்டுள்ள மிகப்பெரிய தாக்குதலாக இது கருதப்பட்டது. இதற்கு இஸ்லாமிய மாநில குழு பொறுப்பேற்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கத்தாரின் தென்பகுதியில் மசூதியில் அதே போலதொரு வெடிகுண்டு தாக்குதல் நடந்துள்ளது. இதில் 32 பேர் உயிரிழந்துள்ளனர். இது சார்ந்த விசாரணை நடந்து வருவதாக உள்நாட்டு செய்திகள் தெரிவித்துள்ளன. பாகிஸ்தான் நாட்டிற்கு வெளிநாடு வங்கிகளில் அதிகமான கடன் உள்ளதாக உலக வங்கியானது அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. நம்முடைய அண்டை நாடான பாகிஸ்தான் கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கின்றது. கொரோனா நோய் காரணமாக பொருளாதார நெருக்கடியை சரிகட்ட முடியாமல் பிரதமர் இம்ரான்கான் தலைமையிலான அரசு தவித்து வருகிறது. இந்நிலையில் உலக நாடுகளில் இருக்கும் பல வங்கிகளில் பாகிஸ்தான் நாட்டிற்கு ஏராளமான கடன் இருப்பதாக உலக வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்நாடு தற்காலிகமாக கடனை ரத்து செய்வதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டுக்கான சர்வதேச கடன் புள்ளியியலை உலக வங்கி வெளியிட்டுள்ளது. அதில் வெளிநாடுகளில் உள்ள வங்கிகளில் அதிக கடன் பெற்ற 10 நாடுகளின் பட்டியல் வெளியாகியுள்ளது. இனி வருவது ஜெம் விளையாட்டு நிகழ்வுகள். வரும் 18ஆம் தேதி மாஸ்கோவில் தொடங்க இருந்த கிரெம்லின் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இருந்து எம்மா ராடுகனவ் விலகியுள்ளார். இந்த ஆண்டு நடந்த அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் பட்டம் வென்று பிரபலமானவர் எம்மா ராடுகனவ்.
18 வயதான எம்ஆர் ராடுகனு கனடாவில் பிறந்தவர். ஆனால் சிறுவயது முதலே பிரிட்டன் நாட்டிற்காக டென்னிஸ் விளையாடி வருகிறார். தகுதி சுற்றின் மூலம் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டிக்கு தகுதி பெற்ற இவர் அந்த தொடரில் முன்னணி வீராங்கனைகளை வீழ்த்தி இறுதிப் போட்டியில் பட்டம் வென்றார். இந்நிலையில் வரும் 18ஆம் தேதி மாஸ்கோவில் தொடங்க இருந்த கிரெம்லின் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இருந்து அவர் விலகியுள்ளார். கடந்த வாரம் நடைபெற்ற இந்தியன் வெல்ஸ் டென்னிஸ் தொடரின் முதல் சுற்றிலே எம்ஆர் ராடுகனு தோல்வியடைந்து வெளியேறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். பாதுகாப்பு துறையை மேம்படுத்த 7 பெருநிறுவனங்கள் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி. டெல்லி, ராஜஸ்தான், ஹரியானா, ஒடிசா மாநிலங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். பட்டாசுகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி கோரிக்கை. நீலகிரியில் 21 நாட்களாக போக்கு காட்டி வந்த T-23 புலி சிக்கியது. மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்தனர். தூத்துக்குடியில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி சுட்டுக் கொலை. காவல்துறையினரை தாக்கியதால் நடவடிக்கை என தகவல். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.